வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வீடியோஸ் எல்லாம் போட்டு. ஓகே, இப்போ வந்து இந்த நெக்ஸ்ட் சீரியஸ், இப்போ நீங்கள் இந்த கேண்டில் ஸ்டிக் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. நம்மளோட முக்கியமான ஒரு 5-10 வீடியோ இருக்கும். அதில் இந்த 5 வீடியோஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் வந்து பார்த்துங்க. ஓகேங்களா, இதெல்லாம் 1 இயர் பிஃபோர் நம்ம போட்டது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டர் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோஸ் முக்கியமாக பார்க்கணும். அதாவது ஹேமர், ஹேங்கிங் மேன், ஷூட்டிங் ஸ்டார், இன்வெர்டட் ஹேமர், ஸ்பின்னிங் டாப். இது வந்து 5 முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்ன, ஸோ ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுத்துருந்துருப்பேன். அப்புறம் இந்த 90 ரூல்ஸ் அதுவுமே கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு தனி செக்மெண்ட்டாக நம்ம வந்து போட்டிருந்தோம். அது இன்னும் கூட இருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம படிக்க போகிற விஷயம் இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அது என்ன அப்படிங்கிறத நான் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து US30 சார்ட். ஓகேங்களா, இப்போது கேண்டில்ஸ் ஓகே நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல ஓகேங்க, இந்த இடத்துல ஹேமர் வருது, நான் பை எடுக்கிறேன். இங்கே வந்து ஸ்பின்னிங் டாப் வருது, இதெல்லாம் ஓகே, எனக்கு பார்த்தோன்னே புரியுது. ஓகே, இந்த இடத்துல கூட ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு. ஸோ இந்த லோ நம்ம வந்து கட் ஆனோன்னா நம்ம செல் எடுத்துக்கிறது, இதெல்லாம் ஓகே, ரைட். எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறது? இப்போ பொதுவாக வந்து சிக்னல் டு சிக்னல் வந்து பண்ணணும். சிக்னல் டு சிக்னல் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கேண்டில் பை கொடுக்குது. ஓகே, அப்போ அடுத்து அது வந்து நம்ம எங்கே செல் பண்ணணும், மீன்ஸ் எங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்னா அகெயின் வந்து கேண்டில் எங்கே செல் கொடுக்குதோ அங்கே தான். அதாவது என்னென்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு ஹேமர் வந்திருக்கு, ஸ்பின்னிங் டாப் ஹை கட் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி வருதுன்னா, ஸோ இங்கே எடுத்த பையை நீங்கள் இங்கே தான் கட் பண்ணணும். இதுதான் சிக்னல் டு சிக்னல். ஆனால் இதுக்கு நடுவில் சில இந்த மாதிரி ஒரு பேட்டர்னே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் கேண்டில் இங்கே வந்திருந்ததுன்னா நம்ம அன்றைக்கி கண்டிப்பாக பேனிக் ஆகிருப்போம் இல்லையா? அப்போது மார்க்கெட்டில் நம்ம வந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ராஃபிட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி கேண்டில் யூஸ் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் தான். இதே வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. அதுலேயும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா US30 ஓகே, US30 வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்து நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது வகையான ஸ்டார் கேண்டில் அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்டார் மட்டும்தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம். ஆனால் எல்லாமே ஸ்டாராக இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ அடுத்து வரப்போகுது நிஃப்டியில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நமக்கு இத்தனை நாள் படிச்சதில் இந்த மார்னிங் ஸ்டாரு, ஈவினிங் ஸ்டாரு, ஷூட்டிங் ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாரு, இது மாதிரி நம்ம ஒரு சில ஸ்டார்ஸ் தெரிஞ்சாலுமே இனி நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய ஸ்டார்ஸ் பார்க்கலாம் போல். அதாவது இங்கே ஒன்று இருக்கும், அடுத்து இங்கே ஒன்று இருக்கும். எப்படி நட்சத்திரங்கள் வந்து தனித்தனியாக இருக்குது, அந்த மாதிரி தான். ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது ஒரு அப்படியே அந்த ஜாயிண்ட் பண்ணோம்னா ஒரு படம் வரைகிற மாதிரி அந்த புள்ளியை கனெக்ட் பண்ணோம்னா எப்படி அந்த சின்ன குழந்தைகளெல்லாம் அந்த புக் ஒன்று இருக்கும், சிறுவர் மலர் ஒன்று புக் வரும், அதில் புள்ளியை கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு பேட்டர்ன் தெரியும் இல்லைங்களா? அதாவது பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த புள்ளி இங்கே கனெக்ட் பண்ணணும், அப்புறம் இந்த கனெக்ட் பண்ணி அப்புறம் இங்கேருந்து எங்கே போயிருக்கு இங்கே இல்லைங்களா? இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணி தான் பண்ணணும் போல் தெரியுது. நான் போகிற போக்க பார்த்தா அப்படி தான் போயிட்டுருக்கு நிஃப்டி பாருங்கள். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த லைன் சார்ட்லாம் இனி ப்ரிப்பேர் பண்ணணும் போல். ஸோ அப்படி இருக்குது. இப்போது இது நிஃப்டியில் பாசிபிளா அப்படின்னா ஓகே, நிஃப்டிலையும் பாசிபிள் தான். ஏன்னா டெய்லி சார்ட் வச்சு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேப்பில் நம்ம வந்து செல் வச்சுருக்கோம், பொசிஷன் வந்து ஷார்ட்டில் வச்சுருக்கிறோன்னா ஓகே. பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பாருங்கள், இப்போ இந்த ஒரு ஹேங்கிங் மேன் வந்து கட் ஆகுது. ஓகே, நம்ம வந்து செல் பண்ணுறோம் அப்படின்னாலுமே இது நம்ம இது வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருப்போமா, இந்த லோ வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருப்போம்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு க்ரீன் கேண்டில் வந்தோடனே மார்க்கெட் ஒரு 100-200 பாயிண்ட் ஏறுது, ஒரே நாளில் ஏறுதுன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, ஓகே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டான் போல் அப்படின்னு சொல்லி நம்ம பொசிஷனை கட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகுது. வித்தவுட் எந்த ஒரு ரீசனும் இல்லாமல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபால், கிட்டத்தட்ட ஒரு 16,200லேருந்து 16,800ன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் இறங்குது. இது என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கு அன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் பெரும்பாலும் நமக்கு தெரிய வருகிறது இல்லைங்களா? ஸோ இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி அடுத்த ஸ்டடிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, அந்த இண்டிகேட்டர்ஸ் பர்டிகுலராக இப்போ நான் வந்து இச்சிமோக்கோ யூஸ் பண்ணுறேன், இப்போ நான் அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மாதிரியான சில இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க தெரியுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து RSIயாக இருக்கலாம், எனி இண்டிகேட்டர்ஸ் எதுவாக வேணால் இருக்கட்டும், ஈவன் போலிங்கர் பேண்டு என்ன வேணால் எடுத்துங்க. ஓகேங்களா, அது லீடிங் இண்டிகேட்டர்ஸ், லேகிங் இண்டிகேட்டர்ஸ், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து இதை நீங்கள் கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கு தனித்தனியாக நான் ஒரு வீடியோஸ் போடுறேன். ஒரு இண்டிகேட்டர்ஸ் வச்சும் நம்ம வந்து மார்க்கெட்டை எப்படி
ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கேன். இது வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், ஓகேங்களா? இது வந்து 3 மினிட்ஸ் சார்ட்டில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மூவிங் ஆவரேஜை நீங்கள் யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்க அப்படி பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த 200 டேஸை தாண்டும் போது இப்போ இது 3 மினிட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா ஒரு நாய்ஸ் இருக்கும். இதே நீங்கள் வந்து ஒரு 4 ஹவர் ஒரு பிகர் டைம் ஃப்ரேம்லாம் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தெரியும். அதுலேயும் பாருங்கள் அந்த கிராஸ் ஓவர் நடக்கிற இடத்துல நம்மளால் ஒரு 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 கிளாரிட்டி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தெரியுதுங்களா? இது எல்லா இண்டிகேட்டர்ஸும் இருக்கும். எல்லா இண்டிகேட்டர்ஸுக்குமே அந்த இது இருக்கும். பட் நம்ம வந்து இந்த இடத்துல இண்டிகேட்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், என்ன அதெல்லாம் நம்ம சொல்லி தர போகிறது இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நம்ம கேண்டில் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். பட் ஒரு என்ட்ரி நம்ம எடுத்த பின்னாடி ஒரு என்ட்ரி நான் எடுக்கிறேன். இப்போ நான் நிஃப்டி சார்ட் உங்களுக்கு நான் காமிச்சேன் பாருங்கள். இப்போ இதே டெய்லியில் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இதே நான் சொல்கிறேன் ஒரு கண்டினியூஸ் சார்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுன்லாம் இல்லாமல் ஒரு கண்டினியூஸ் சார்ட்டாக இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ரேலி எல்லாமே நம்மளால் பிடிக்க முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த ரேலி, ஓகேங்களா? அண்ட் இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து நான் நிஃப்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட கரன்சினா இன்னும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் உங்களுக்கு US 30லேயே நான் சொல்கிறேன், ஓகேங்களா? US 30ல் நம்ம வந்து பாருங்கள். இப்போ வந்து ஒரு டெய்லி எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பிடிச்ச ஒரு மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா ஒரு பேரிஷ் மார்க்கெட் பிடிக்கும். மார்க்கெட் இப்படி வந்து சடனாக இறங்குனா பிடிக்கும், ஏறுனா பிடிக்கும், இல்லைங்களா? கன்சல்டேட் ஆனால் பிடிக்காது. இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் பிடிக்காது. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த டவுன்ஃபால், இப்போ மார்க்கெட் இது இறங்குதா, இந்த ஃபாலு அண்ட் இந்த கண்டினியூஸ் ஃபால், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நான் ஸ்டாப் ரேலி, இல்லைங்களா? அப்புறம் ஒரு கன்சால்டேட்ஸும், அதுக்கப்புறம் ஒரு டவுனு, ஒரு அப், அப்புறம் ஒரு கன்சால்டேட். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நம்மளால் பிடிக்க முடியும். இதிலெல்லாம் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். மொத்தமாக ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ட்ரேட் ஆகிருக்குன்னா எப்படி இருந்தாலும் க்ளோஸ் டு ஒரு 600 to 800 பாயிண்ட்ஸ் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னா எப்படி இருக்கும்? இதை வந்து ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இது பாசிபிளா அப்படின்னா எஸ், இதை நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக இந்த லாஸ்ட்டாக ஒரு லைவ் ஒன்று போயிருந்தேன். அதில் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நான் வந்து காமிச்சிருந்தேன். அண்ட் இப்போ கூட நம்ம லைவ் போயிட்டு தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. பார்க்காதவங்க அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ மண்டே டு ஃப்ரைடே ஃபுல்லாக அது அந்த கரன்சி US 30 இதிலெல்லாம் வந்து பண்ணிருப்போம். ஜெர்மனி 30 இதில் வந்து பண்ணுவோம், ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து லைவில் இருப்போம். பட் ஒரு சில நேரங்களில் அந்த ப்ராஃபிட் நம்ம வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா அது நான் அன்றைக்கி வந்து லைவ் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னா நம்ம கன்சல்டேட் மார்க்கெட்டில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அங்கே ஒன்றும் நம்ம பண்ண போகிறதில்ல. அந்த ஒரு ரீசன்னால தான், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சொல்கிறது என்னென்னா இந்த என்டையர் ரேலி பிடிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் தான் அடுத்து நம்ம வந்து பண்ண போகிறோம். இதில் நீங்கள் வந்து இல்லை எனக்கு இது எப்படி சாத்தியமா, என்டையர் ரேலி அதை எப்படி பிடிக்க முடியும் அப்படிங்கிற உங்களோட அனைத்து கேள்விகளும் அப்படியே வைங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த கேண்டில் ஸ்டிக்ஸில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை நம்ம சொல்கிற அந்த 5 கேண்டில் ஸ்டிக்ஸில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன அந்த ட்ரிக்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டெய்லியில் என்ன பேட்டர்ன் இருக்குது, 4 ஹவரில் என்ன பேட்டர்ன் இருக்குது, வீக்லியில் என்ன பேட்டர்ன், இதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன். எப்படி வந்து அந்த லாஸ் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபேக் என்ட்ரிஸை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே அந்த சீரியஸில் இருக்கும். நீங்கள் வந்து அதை பாருங்கள். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்கிற இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ், நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக இச்சிமோகோ யூஸ் பண்ணுறேன். இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது, அப்படி தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஏன்னா எல்லா இண்டிகேட்டர்ஸையும் யூஸ் பண்ணி அதெல்லாம் என்ன பண்ணுறதுங்க, அதை எவ்வளோ லாஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு. பட் இப்போ அதை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி, ஏன்னா வரவங்க எல்லாருமே என்ன தான் சொன்னாலும் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் பாருங்கள், இது வந்து இது பாருங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னாலும் கூட ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்குறாங்க, ஓகேங்களா? சரி, ஓகே, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையே நம்ம சொல்லிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்குமே அப்படிங்கிறதுனால தான் உங்களை நான் கேட்குறேன். இல்லை இண்டிகேட்டர்ஸ் வச்சு பண்ணணும் அப்படின்னா நானே ஏதோ ஒரு இது பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுங்கள், அந்த இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு போயிடலாம். பட் நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. நீங்கள் சொல்லுங்கள், ஒன் பை ஒன்னாக அதுக்கு உண்டான அந்த வீடியோஸ் வந்து நான் போடுறேன். அது போக நீங்கள் கேட்ட வீடியோ அப்படிங்கிறது அது தனி. அது போக நான் என்ன சொல்கிறேன், எதை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது எல்லாம் வந்து நீங்கள் வேணும்னா நம்ம ஜிமீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், லைவில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அது போக நானும் சில வீடியோஸ் வந்து அப்பப்போ நான் உங்களுக்கு நான் போடுறேன், ஓகேங்களா? அண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ட்ரிக்ஸ் வந்து இப்போ US 30ல் தான் வேலை செய்யும், அது வந்து கரன்சியில் தான் வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, ஓகேங்களா? அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த JPY பேர்ஸ் அதுக்குன்னு தனியாக இருக்குது, ஓகேங்களா? அந்த மாதிரி USD பேர்ஸ். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட்டை பிரிக்கணும். அது எப்படிங்க எல்லாமே ஒன்று தானே அப்படின்னா கேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று, ஆனால் இண்டிகேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. இங்கே இருக்கிற இச்சிமோகோ தூக்கிட்டு போய்ட்டு நீங்கள் வேறு இதில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பெரிய லாஸ் வரும், ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், கேண்டில்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் பிரச்சனையே கிடையாது, நீங்கள் எதை வேணால் ஃபாலோ பண்ணுங்கள், எந்த மார்க்கெட்டு எந்த கரன்சி அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் JPY பேர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தூக்கிட்டு போய் US 30ல் போடாதீங்க.
அந்த செட்டிங்ஸ் அது மாறும், எல்லாமே மாறும். அது அந்தந்த வீடியோவில் வரும்போது நான் சொல்கிறேன். மற்றபடி கமெண்ட் செக்ஷனை நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேன் இந்த வாட்டி. ஏன்னா என்னென்ன இண்டிகேட்டர்ஸை நீங்களும் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம்னு தான். எந்த இண்டிகேட்டர் வந்து நிறைய பேர் டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் அதுதான், மற்றபடி வேறு எந்த க்யூரியாசிட்டியும் இல்லை. ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சீரியஸில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பி ப்ரிப்பேர்ட். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.